மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மெடிடேஷன் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். தீட்டி என்பது யோக பாதைக்கும் ஞான பாதைக்கும் கிடையாது. இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் வந்து பீரியட்ஸ் ஆகும், ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும், ஒரு சில பெண்களுக்கு 4 நாள் ஆகும். அதிகமா ஃப்ளோ இருக்கிறவங்க, அதிகமா ப்ளீட் ஆகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வலியை குறைப்பதற்காக சீரக தண்ணி வந்து குடிக்கலாம். இந்த மென்சுரல் டைம்ல குளிக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. காரணம் என்னன்னா, அந்த உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்திட்டீங்கன்னா அந்த ஹீட் ப்ராசஸ் ஆகாம என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொத்த கழிவுகள் என்பது வயிற்றுல தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கர்ப்பப்பையில கட்டிகள் வருவதற்கு உண்டான அந்த பிரச்சனைகளும் இருக்கு. ஹீட்டும் கர்ப்பப்பை கட்டியும் இரண்டும் வருவதற்கு உண்டான காரணமே என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதிகமான குளிர்ச்சி. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி பயன்படுத்தாம அந்த ஃபேனை மட்டும் போட்டு படுக்கிறது நல்லது. உடம்பினுடைய அந்த உஷ்ண மிக சரியாக ப்ராசஸ் பண்ணி வெளியே போகணும்னா ஒரு துண்டை சுடுதண்ணில முக்கி துடைக்கலாம். ஒன்னு மெடிடேஷனே பண்ணலன்னு ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னா தவறு கிடையாது. அமைதியாக முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி வைத்து மூலாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மூலாதாரம்னா இது உங்களுடைய முதுகுத்தண்டு கீழே முடியக்கூடிய அந்த டெயில் போன்ற அமைப்பு, ஆசன வாய்க்கும் அந்த முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சதை போன்ற அமைப்பு இருக்கு. அங்க உங்கள் கவனத்தை வைக்கும் போது உங்களது இந்த மென்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக சரியாக ஹீட் ஃபார்ம் ஆகி மொத்தமாக வெளியேறும். இல்ல எனக்கு அதிகமா ஃப்ளோ போகல, நான் இப்ப புருவ மத்தியத்தை கவனிக்க கூடாதா, பரம்பொருள் யோகம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம்.